அனைவருக்கும் வணக்கம். தாமதத்துக்கு மன்னிக்கணும் முதல்ல. அந்த ஷூட் டைம் லேட்டாக இருந்தாலும் அது அங்கேருந்து வரதுக்கு டைம் ஆகிடுதுங்க. எனக்கு பெரிய மன்னிப்புங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள், பெரிய மதிப்புக்குரிய வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ராணுவ எனக்கு தம்பி, அப்படி உடன்பிறவா சகோதரன். தம்பி நான் கிளாஸில் தான் பார்த்துருக்கேன். 6 அடி 2 அங்குலம் அப்படி உயர்த்தா பார்த்துருக்கு பிள்ளை. அவன் எப்போதும் விளையாட்டு கடை தான் இருப்பான். எது பேசினா விளையாட தான் பேசுவான். அப்படியானா சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டான். அது சொன்னாலும் சீரியஸாக பேசு, நான் சீரியஸாக பேசுவேன், அவன் சீரியஸாக எடுத்துக்க மாட்டான். நீ கொஞ்சமாக சீரியஸாக இருறா அப்படின்னு வச்சுக்கேன். அது சரி படிக்கலாம் அந்த ஒரு பண்ணிக்கலாம்னு சொல்கிறான்ல, அவன் பின்னாடி நிறைய ஓடிட்டே இருக்கும். இந்த மூளை சூப்பராக வேலை பார்த்துட்டே இருக்கும். அவன் வாழ்க்கையை தேடுறதுக்கு அவன் நிறைய உழைச்சிட்டே இருக்கான் இந்த பிள்ளை. அவனுக்கான ஒரு இடம் கண்டிப்பாக கிடைக்கும், அது மாட்டுக்கிறதே கிடையாது. அது எதில் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தட்டுற கைத்தா, அதுதான் அவனுக்கு பாராட்டு தம்பிக்கு. நான் எப்போதும் சொல்லுவேன், பாராட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போதும் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பாருங்கள் கண்டிப்பாக. காலை உணவு எப்படி நமக்கு உதவுதோ அதே மாதிரி காலை உணவு எப்போது நமக்கு தேவைப்படுதோ அதே மாதிரி தான் இது. ஒரு ஊட்டச்சத்து, ரொம்ப அழகான ஊட்டச்சத்து. சினிமா என்பது அப்படி தான் எங்களுக்கு எல்லாமே. இது ஊட்டச்சத்து. மேலே உட்காந்து ஐயா பார்க்கும்போது அவ்வளோ 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 உண்மையாக இருக்குது, எளிமையாக இருக்கார். அவர் எழுந்து போன விதமே அப்படி தான் இருக்குது. எனக்கு ஏன் பொக்கை கொடுக்கணும் அப்படின்னா, இல்லை ஒரு ஆள் அது கொடுக்கணும்னு இருக்குல்ல, அந்த பெரிய மனசு இருக்குல்ல, அந்த படம் கண்டிப்பாக பெரிய மனசாக இருக்கும். எல்லாரையும் ரொம்ப அழகாக பார்த்துப்பார், அது மாட்டுக்கிறதே கிடையாது. பரத்தையா சொன்ன மாதிரி தான். அவர் சொன்னாங்கல்ல, எப்படி பார்த்து செல்லமே எப்படி பார்த்து, நான் பார்த்து பயந்துருக்கேன் படத்தில். அந்த மிக்சிக்கு அவ்வளோ பேர் வேல்யூ இருக்குன்னு தான் தெரியும் எனக்கு. அப்படியெல்லாம் ஒரு கொடூரமான மிக்சி நான் பார்த்ததே கிடையாது. நான் அந்த படத்தை பார்த்துலாம் ஐயோ இன்னும் இவ்வளோ கொடூரமாக இருக்கா நம்பி அப்படின்னு நான் யோசிக்கிறோம். ஆனால் அந்த நடிப்பை எப்படி உள்வாங்கி இருப்பாருன்னா, ரொம்ப இயல்பான ஒரு பிள்ளை அந்த பிள்ளை. அந்த பிள்ளைகிட்ட கோவரமாக கூட தெரியாது. ஆனால் இந்த பிள்ளை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. அதுதான் இயக்குனர் வேலை. எங்களோட தவறுகளை எல்லாத்தையும் மறைச்சிட்டு நல்லதை மட்டும் வெளியே காட்டுவாங்க. நாங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம், அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருவாங்க. எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை மட்டும் வெளியே காட்டி நாங்கள் ரொம்ப சூப்பராக தெரியும். நான் சூப்பராக தெரிஞ்சதுக்கான காரணமே இயக்குனர்கள் தான். அப்படிப்பட்ட இயக்குனர்கள் எல்லாமே இருக்க சொல்ல எங்களுக்கு என்ன பயம், கவலையே கிடையாது. எல்லாத்தையும் சூப்பராக வந்துடுவான், நானும் சூப்பராக வந்துடுவான். அது மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த இளமைக்கு என்ன இருக்குமோ அது ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். அதான் இளமையில் கல், முதுமையில் வெல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த எப்போதுமே இருக்கும் எல்லாருக்குமே. வாழ்க்கையில் வலி என்பது ரொம்ப முக்கியம். வலியில் வச்சுக்கலாம் நமக்கு பயம் போயிடும். வலி வர சொல்ல ஆட்டு தொட்டு பார்ப்போம், விரல் வலிக்குது என்னவா இருக்கும், டாக்டர் பார்க்கலாமா அப்படின்னு. கடவுள் எவ்வளோ பெரிய வருவாங்களே, வலியை கொடுத்துட்டே இருக்காங்களே. அந்த வலி வரும்போது தான் அதோட அர்த்தம் தெரியும், அது புரியும். அந்த புரிதல், அதுக்காக தான் வலியை கொடுத்துருப்பான். ரியோ தம்பி சொன்ன மாதிரி தான், இந்த வலி இருக்குல்ல, வலி உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும், வெளியே சொல்லவே மாட்டோம். தொண்டை கீழே வச்சிருப்போம், தொண்டைக்கு மேலே ஒரே ஒரு மோல்டு மட்டும் தான் இருக்கும். சிரிச்ச முகத்தோடு இருப்போம். சாப்பிட்டியாடா, சாப்பிட்டே இருக்க மாட்டோம். சாப்பிட்டணும். எல்லாத்தையும் மறைக்கிறது அப்படின்னா இந்த முகம் தான், இந்த மாஸ்க். சிரிச்ச முகத்தோடு வச்சிருப்போம் எல்லாத்தையுமே. அதை எடுத்துக்கிற விதம் இருக்கல, தொண்டை கீழே கசத்தை வச்சுக்கிட்டு தொண்டைக்கு மேலே எப்போ சந்தோஷம் வச்சுக்கணும். வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது எப்பாவது ஒரு வாட்டி வரும், இல்லை எப்போ வரும். துக்கம் எப்போ வரும். ரெண்டும் கலவையாக இருக்கும். ஒரு இரவுனா ஒரு பகல் இருக்கும், அப்படி தான் வாழ்க்கை. அதே மாதிரி தான் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதை மாற்றுக்கிறதே கிடையாது. திருப்பி சொல்கிறேன், எப்போதும் வாட்டி சொல்லுவாங்க கைத்தட்டுங்க சொல்லிகிட்டே கூடாது. அதனால் இந்த டீமை பெருசாக பாராட்டுங்க. இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள், என் தங்கச்சிக்கு பெரிய வாழ்த்துக்கள். தங்கச்சி வேலைப்பாடு நடுவில் இதெல்லாம் என் தங்கச்சிக்கு நிறைய பேசுவேன். அவள் பேசும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். சொல்லுங்கள், இந்த உணர்வு இருக்குது, இந்த உணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கூட இருக்க மக்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கணும். எல்லாரும் சூப்பராக தான் நம்மளும் சூப்பராகிடும். நான் மட்டும் வாழ்க்கையை ஜெயிச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. எல்லாரும் ஜெயிச்சு சூப்பராக சொல்ல நானும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்கும். இந்த நார் இருந்தால் பூ இருக்கும், பூ இருந்தால் நார் இருக்காது. ரெண்டும் ஒன்று தானே. பூ கட்டத்தில் தான் நார் மணக்குது. அப்போ எதுக்கு வேல்யூ ஜாஸ்தி பார்த்து, ரெண்டும் வேணும். அதனால் எல்லா மக்களும் சிறப்பாக இருக்குது. என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். ராணுவ தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். தம்பி கூப்பிட்டு லேட்டாக வந்து சக்தி உனக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அவன் தான் வெளியே பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டு உள்ள விட்டான். நான் அப்படியே ரொம்ப அழுக்காக இருக்கேன், அழுக்காக இருக்கேன்டா வரலடா அப்படின்னு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க உள்ள. சரி அப்படியே பரவாயில்லன்னு சொல்லி கூட்டு மேலே வந்துட்டேன். அதனால் ஆள் பாதி ஆடை பாதை என்பது இன்னைக்கு மட்டும் மறைச்சிருங்க. இன்னைக்கு ஆடையில் வந்து மறந்துட்டு ஆளை மட்டும் நினச்சிட்டிங்க. அதனால் உங்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தம்பி நிறைய வாழ்த்துங்க. இந்த கைத்தட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாரையும் பாராட்டி வாழ்த்துக்களுக்கு வாழ்க பல்லாண்டு.